ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மெர்சி ஃபார் நன் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் பற்றி தான். இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா பிளாசா வார்ஸ் மெர்சி ஃபார் நன் அப்படிங்கிற ஒரு வெப்டூன்லேருந்து அதை பேஸ் பண்ணி எடுத்த வெப் சீரிஸ் தான் இது. இது வந்து லாஸ்ட்டு June 6 வந்து ரிலீஸ் ஆச்சு. June 6, 2025 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் இது. ஸோ இதை வந்து ரைட்டர் பார்த்தீங்கன்னா யுன் கி சியாங் அப்படிங்கிறவர் இதுக்கு ரைட்டரு. டைரக்டர் பார்த்தீங்கன்னா சாய் சாங் யோன் அப்படிங்கிறவர் தான் இது வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து யார் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அப்படின்னா சோஜி சூப் அப்படிங்கிறவர் நம்கி ஜூன் அப்படிங்கிற கேரக்டரில் அதான் மெயின் ரோல் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. லீ ஜூன் ஹுயிக் அப்படிங்கிறவர் நம்கி சியோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில், அதாவது ஹீரோவோட தம்பியாக அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இது வந்து கொரியன் ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமா தான். ஸோ ஒரு ஹீரோவோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொரியன் கேங்ஸ்டராக இருக்கார். அந்த கேங்ஸ்டர் குரூப்பில் இருக்கார். அந்த குரூப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வருது. அந்த டாஸ்க் வரப்போ அதுக்கு ஆப்போசிட் கேங் லீடரோட பையன் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து அவர் கேட்க போன இடத்துல அது கொஞ்சம் கைகலப்பாயிடுது. அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக ஹீரோவோட தம்பி இறந்துடுறாரு. அந்த கேங்கில் இருந்தவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் ஏன் இறந்தார், எப்படி இறந்தார் அப்படிங்கிறத சுற்றியே போயிட்டே இருக்குது கதை. யார் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது. அப்போ தான் ஹீரோ வந்து அவர் தம்பி இறந்தப்போ அவரோட ஃபியூனரலுக்கு தான் அவர் வெளியே வராரு. அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு காட்டுக்குள்ளே யாரும் இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஹீரோ வந்து அப்பப்போ போய் பாட்டு வராரு போல். அது ரொம்ப வருஷம் கழிச்சு எப்போ தான் பார்க்குறீங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் யாருக்கும் எந்த டச்சும் இல்லாமல் அவர் அது ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டுருப்பார். அப்படி இருக்கப்போ தம்பி இறந்ததுக்கப்புறம் தான் திரும்ப அவர் வந்து அந்த கேங்குக்குள்ளே வராது, அந்த சிட்டிக்குள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் அந்த தம்பி வேலை செஞ்சுட்டு இருக்க கேங் லீடரையும் பார்க்குறாரு. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க கேங்கோட லீடரையும் பார்க்குறாரு. அங்கே பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு, நீங்கள் பார்த்துக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணிங்களா, அதனால தான் நான் போனேன், நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துக்கல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி இது பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ யார் என்ன ஏதுங்கிறது வருது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கில் தான் முன்னாடி இருந்திருக்காரு. அது ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவருக்கு மாறி மாறி பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த வீரதேர சூரனில் வந்து இவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம் தெரியுமாங்கிற மாதிரி படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்க மாதிரி, இவருக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தருமே இந்த அடியாலிருந்து மேல்மட்ட ஆட்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவன் வந்துட்டான், இதுக்கப்புறம் அவ்வளோதான், அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க, பில்டப் ஏற்றிட்டே இருக்காங்க. அந்த பில்டப்க்கு ஏற்ற மாதிரி ஹீரோ போய் சண்டை போடுற ஒவ்வொரு இடமே ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட்டையுமே ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. கொரியனில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1-2 படமாவது ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் ட்ராமாவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொடூரமான ஃபைட் இருக்க மாதிரி படமோ இல்லை வெப் சீரிஸோ அவங்க எடுத்துருவாங்க. இந்த கார்ட்டர் மாதிரி, கில் புக்ஸன் மாதிரி, அந்த மாதிரி படங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கொடூரமான ஆக்ஷன் படங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த வெப் சீரிஸும் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்திருக்க ஒன்று தான். அந்த வரிசையில் வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். இந்த உங்களுக்கு ஆக்ஷன் ட்ராமா சீக்வன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, அந்த இதெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான இது தான். படம் வெப் சீரிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு எபிசோடுலேயே ஃபைட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு, தம்பியை யார் கொண்டாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் மட்டும் சிக்கிறான். அந்த சின்ன பசங்க ஒரு 4-5 பேர் கூலிப்படம் மாதிரி போய் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் மட்டும் சிக்கிறான். அவனை போய் ஜெயிலில் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு போய் இது பண்ண போகிறாரு. அங்கே இருந்தால் கதை ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பிக்கிற சண்டை அடுத்து மேலேன்னு சொல்லி போயிட்டே இருக்கார். போக அந்த படம் சீரீஸ் ஃபுல்லாகவே எல்லா பக்கமே சண்டையாக வருது. எல்லா ஆக்ஷனுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமாக நம்ம விதவிதமாக கொள்வது எப்படி பார்த்துட்டாலுமே திரும்ப கொரியனில் வர ஒவ்வொன்றுமே அதை விட வந்து நம்மளை வியந்து பார்க்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா இதில் வந்து வில்லனோட அந்த வில்லனாக வர ஒருத்தன், அந்த ஆப்போசிட் கேங்கோட பையன், அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மூஞ்சி, அந்த கேரக்டரு, அவன் பண்ணுறது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இரிட்டேட் பண்ணுற மாதிரியே கேரக்டரு. அவங்க அப்பா சொல்கிறத கேட்காம, கூட இருக்கவங்க சொல்கிறத கேட்காம, யார் சொல்கிறதுமே கேட்காம, நான் தான் நீங்கள் என்ன அவனை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறது, ஒவ்வொரு இடத்துலையும் அவன் பிரச்சனையை வந்து பெருசு பண்ணிகிட்டே போகிறது, எல்லாத்தையும் இழுத்துட்டு அவன் இது பண்ணுறது, அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியே ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை தேடி போகிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட்லேயே தெரிஞ்சிடுது அவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான்
பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவனை தேடி போகிறதுலையே வருது, அவங்க அப்பன் காப்பாற்றுறதுக்கு அங்கே இங்கே எங்கெங்கேயோ கொண்டு போய் வைக்கிறான். ஆனால் அவன் அதை கேட்காம திரும்ப திரும்ப இவனே வந்து சிக்கிக்கிறான். ஸோ கடைசியாக அவனை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி போகிறாரு. அப்போ போகிறப்ப அங்கே இருக்கிற எல்லா ரவுடிகளையும் கூப்பிட்டுடுறாரு. அப்புறம் வந்து ஒரு 2 பெரிய ஆளுங்க அவங்களையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய செட்டப் பண்ணி வச்சிடுறாரு. அப்போ வந்து உள்ளே வந்து ஹீரோ போகிறாரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இந்த சீரிஸோட அல்டிமேட் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 100 150 பேர் அங்கே வந்து அடிக்கிறாரு, கொல்றாரு, இது பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த கொரியன் படம், கொரியன் வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்லையோ இல்லை தெலுங்குலையோ இல்லை இந்தியாவில் ஹிந்தி படத்துலையோ ஒருத்தன் 10 பேர் அடிக்கிறான், 20 பேர் அடிக்கிறான், 50 பேர் அடிக்கிறான்னா நம்ம சொல்லிடலாம் இது வந்து சினிமாத்தனமாக இருக்குது, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஆனால் இந்த கொரியன் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நடக்கிறது ஓகே, இது வந்து அவன் உண்மையாகவே அடிக்கிறான்டா, உண்மையாகவே அவன் பண்ணிகிட்டு இருக்காண்டாங்கிற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு இதோட அப்படி இது பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நிறைய புல்லட்ஸ் படும், இவனுக்கு நிறைய காயமாகும், அதெல்லாம் தாண்டி அவன் வந்துகிட்டே இருப்பான். ஸோ அது கொஞ்சம் கடைசி போக 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 கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒருத்தா இருந்தது. ஸோ கடைசியாக போய் அந்த கேங்ஸ்டரோட பையனையும் கொன்னுடுறாரு. அவனையும் இது பண்ணிடுறாரு. அவனை கொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வருது, மொத்தமாக 7 எபிசோடு, ஒரு 5th எபிசோட்லேயே அவனை வந்து கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஆக்சுவலாக அவர் தம்பி சாகிறதுக்கு காரணம் அவர் தம்பியை கொன்னது வந்து அவன் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அது என்னாச்சு ஏதாச்சு அதை யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தேடி அவர் போக ஆரம்பிக்கிறாரு. அவர் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஸ்டோரி, திரும்ப ஒரு பழைய ஸ்டோரி வருது. நமக்கு அது பார்த்தப்பவே அவ்வளோ பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு, அவ்வளோ லென்த்தான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அவ்வளோ பெரிய கொள்கிற மாதிரி வச்சு கடைசியாக அவனையும் கொண்டதுக்கப்புறம் அதுவே நமக்கு ஒரு கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை நமக்கு ஸ்டார்ட் ஆகிறப்ப என்னடா இது தேவையில்லாமல் இழுக்கிறாங்க, சீரியஸுங்கிறதுக்காக சும்மா இன்னும் 2 மணி நேரம் காமிக்கணுங்கிறதுக்காக இழுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பட் ஆனால் அது ஸ்டோரி போக போக அது ஜஸ்டிஃபைட் ஆயிடுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி பில்டு பண்ணுறப்ப நம்ம கடுப்பானாலுமே போக போக அது ஜஸ்டிஃபை ஆகிடுது. ஸோ லாஸ்ட் எபிசோடு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஸோ அந்த ஸ்டோரிலாம் பில்டு பண்ணி யார் பண்ணியிருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க, அது அவங்க எப்போ இருந்து பிளான் பண்ணது, எதெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா கனெக்ஷனுமே கடைசியில் ஒவ்வொன்றா ஜாயின் ஆகும். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக போனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக த்ரில்லர் மாதிரி போய் அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையுமே அப்படியே கனெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடும் கொஞ்சம் அப்படியே நமக்கு கொஞ்சம் நல்லதாக விறுவிறுப்பு குறையாமல் அது வரைக்கும் அந்த வெப் சீரிஸ் கொண்டு போனதுக்கு ஜஸ்டிஃபைடாகவே கொண்டு போய் அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹீரோ பார்த்திங்கன்னா, இந்த சோஜி சூப் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓ மை வீனஸ், த மாஸ்டர்ஸ் சன், அப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ்ட்டு, ஃபேண்டோம் அப்படிங்கிற டாக்டர் லாயர் அப்படிங்கிற இதுலலாம் அவர் நடிச்சிருப்பார். ஸோ அதில் வந்து ஓ மை வீனஸு, அப்புறம் வந்து மாஸ்டர் சன் அதெல்லாமே நான் பார்த்துருப்பேன். அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல இதாக கிக்கி ஆஸ் யூஷுவல் ட்ராமாஸ் தான் அது, ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர் தான் அது எல்லாமே. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நீட்டாக சூப்பராக பண்ணியிருப்பார், நல்லாவே பண்ணியிருப்பார். அந்த ஹீரோ அந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே அது கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும். அதுலேயே எனக்கு அந்த ஹீரோவை பார்த்துருக்கு, அதிலே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஹீரோங்கிறதுனால தான் நான் ஸ்டார்டிங்கில் அப்படியே கண்டினியூஸாக ஓகே இது ஏதோ ஒரு படம் அப்படின்னு பார்த்தது, டக்குன்னு அந்த ஹீரோ அப்படின்னோன்னா சரி எங்கேயோ பார்த்துக்கணும்னு செக் பண்ணப்போ தான் ஓகே இந்த சீரீஸில் நடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அதில் நம்ம ரொமான்டிக் காமெடி ஜானரில் அப்படி காமெடியாக பார்த்துட்டு ஒரு ரொமான்ஸாக பார்த்துட்டு இதில் வந்து அவர் அப்படியே உல்ட்டாவாக பண்ணியிருக்காரு. அப்படியே மூஞ்சியில் ஒரு கண்ணில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு ஆக்ஷனுக்கான இது ஒரு இழப்பு, தம்பி இழந்துட்டார் அப்படிங்கிற ஒரு இழப்பை காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அது வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்ல கேஸ்ட் செலெக்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற கேஸ்ட்டும் அந்த அந்த அதர் கேங்ஸ்டரோட பையன் நான் சொன்ன மாதிரி அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். பட் ஆனால் அதை வந்து ரொம்பவே நல்லா அந்த கேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த இரிட்டேட் பண்ணது தான் அந்த ஃபஸ்ட் ஒரு 4-5 எபிசோடு வந்து ஃபுல்லாகவே அவர் தான் இது பண்ணிட்டு இருந்தார், கொண்டு போயிட்டு இருந்தார். அவர் மேலே அந்த இரிட்டேஷன் நமக்கு வந்துடும். அப்போ தான் ஹீரோ ஒவ்வொருத்தராக போகிற படிக்கிறப்ப அவனை அவனை அற அப்படிங்கிற மாதிரி அந்த இது வந்து ஆடியன்ஸுக்கும் அப்படியே வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கோரியோகிராஃபி அல்டிமேட். நான் சொன்ன மாதிரி அப்பப்போ கொரியன் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்க ஒரு விஷயம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது இதில் வந்து வீக்னஸ்னு பார்த்திங்கன்னா
அ ஆ ஒரே 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 ஒரு ரிவெஞ்ச் தான். அதாவது அதான் அவங்க தம்பி இறந்துட்டா, அத பேஸ் பண்ணியே கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபைட் சீக்வென்ஸ் வச்சு அவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் டக்குனு அந்த இடத்துல கிளைமாக்ஸ் வச்சிருந்தாலுமே அது போதும் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்துருச்சு. ஸோ, அதனால பெருசா எதுவும் இல்ல. இன்னொன்னு அவள் தம்பிக்கும் அவருக்கும் இருக்கிற மாரி அ சீக்வென்ஸ் ரொம்ப ஒரே சீக்வென்ஸ் தான் வந்துச்சு. அத தாண்டி ஃப்ளாஷ்பேக் வரும். ஃப்ளாஷ்பேக்ல அந்த ஹீரோ பண்ண சம்பவம் என்னன்னு காமிப்பாங்க. அது உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான சம்பவம் தான். அது அந்த சம்பவம் பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்குறப்போ, ஓகே இவன் போறான்டா, இவன் கண்டிப்பா எதுவும் அடிச்சுருவான்டா, கண்டிப்பா அவன் பண்ணிருவான்டா அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு நம்பிக்கைய ஆடியன்ஸ்க்கு அவங்க கடத்திடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஃப்ளாஷ்பேக் தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ, அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அந்த ஃப்ளாஷ்பேக்லயாவது அவருக்கும் அவர் தம்பிக்குமான ரிலேஷன்ஷிப்ப ஒரு இத காமிச்சிருக்கலாம். அப்படி காமிச்சிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அது எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கும். அவரு அந்த ரிலேஷன்ஷிப் அவருக்கும் அவர் தம்பிக்குமான ரிலேஷன்ஷிப்ப பெருசா காமிக்காம, ஜஸ்ட் அந்த ஒரு சீன் ஃபர்ஸ்ட் சீன்ல மீட் பண்றதோட சரி. அதோடயே போறதுனால அது பெருசா தெர்ல. அவர் தம்பிக்காகவே தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வராரு. இது பண்றாரு. திரும்ப தம்பிக்காகவே உள்ள போய் எல்லாமே இது பண்றாரு. பட் ஆனா அவங்க 2 பேருக்குமான பாண்ட ஏதாவது ஒண்ணு ஒரு பேக் ஸ்டோரி ஏதாவது அவங்க இது பண்ணியிருக்கலாம். மத்தபடி மத்தபடி நெகட்டிவ்னு சொல்ற மாரி வேற எதுவும் இல்ல. ஸோ, இது Netflixல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க நீங்க இப்ப போய் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்துட்டு உங்களோட இந்த ரிவ்யூ கூட நீங்க ஒத்து போறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோல இதே மாரி வேற ஏதாவது ஒரு படம் இல்லைனா சீரிஸ் பத்தின ஒரு ஷார்ட் ரிவ்யூவோட நம்ம சந்திப்போம்.